ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் ரகுவரனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள். தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வலம் வந்தவர் நடிகர் ரகுவரன். சினிமா கல்லூரியில் படித்த ரகுவரன் நடிப்பிற்கு தேவையான நுணுக்கங்களை எல்லாத்தையுமே அங்கேயே கற்றுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடியும் அலையிறாருங்க. நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் 7ஆம் மனிதன் படத்தில் நடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நடித்த முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினார் நடிகர் ரகுவரன். ஆரம்பத்தில் ஒரு சில படங்களில் கதாநாயகனாக நடித்த ரகுவரனுக்கு அடுத்தடுத்து படங்களில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. பொதுவாக தமிழ் சினிமாவில் வில்லன் என்றாலே கட்டுமஸ்தான் உடல், மிரட்டு தோரணை, நடுங்க வைக்கும் குரல் என கம்பீரமான தோற்றத்துடன் இருப்பவரே வில்லன் அப்படின்ற வரையறை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் வில்லன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற வரையறையை உடைத்தவர் நடிகர் ரகுவரன் தாங்க. குழி விழுந்த கன்னம், அளவுக்கு அதிகமான உயரம், ஒல்லியான தேகம், மீசை இல்லா முகம் என வில்லனுக்கு அதுவரை கோலிவுட் எழுதியிருந்த ஃபார்முலாவையே மீறி தனது உடல் மொழி, குரல், பார்வை என அனைத்தையும் வைத்து வில்லனாக கோலிவுட்டையே ஒரு கலக்கினார் நம்ம ரகுவரன். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் பல படங்களில் ஒன்றாக நடித்த நடிகர் ரகுவரன் பாட்ஷா படத்தில் மார்க் ஆண்டனியாக நடித்து அனைவரையும் மிரட்டினாருங்க. இன்றளவுலையும் அந்த கதாபாத்திரத்தை ரகுவரனை தவிர நிச்சயம் யாராலையுமே செய்ய முடியாது. பாட்ஷாவாக நடிக்க நான் இருக்கேன், ஆனால் மார்க் ஆண்டனியாக இனி யாராலும் நடிக்க முடியாது என்று ரஜினியே ரகுவரனை பாராட்டியிருக்காருங்க. இனி யாராலும் உன்னோட இடத்த நிரப்ப முடியாது என்பது போல அப்பயே கூறியிருக்காருங்க. முன்னணி ஹீரோக்கள் பலருக்கு மிரட்டும் வில்லனாக நடித்திருக்கார் நம்ம ரகுவரன். இந்தியாவில் இவரின் நடிப்பு பேசப்பட்டது. மிகவும் பிரபலமான டாப் வில்லன் நடிகராக வலம் வந்தார் நம்ம நடிகர் ரகுவரன். நடிகர் ரகுவரன் நடிகை ரோஹிணியை காதலித்து 1996ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறாரு. 1998ஆம் ஆண்டு இவர்களுக்கு ரிஷிவரன் என்ற மகனும் பிறக்கிறாரு. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட மனக்கசப்பால் இருவரும் பிரிஞ்சிடுறாங்க. மகன் ரோஷினியிடம் வசித்து வர்றாரு. மகனை விட்டு இருந்த அந்த பிரிவை ரகுவரனை மனதளவிலும் ரொம்பவே பாதிச்சிருது. மகன் மீது அளவு கடந்த அன்பு காட்டியவர் ரகுவரன் மகன் என்ன கேட்டாலும் அதை அப்பயே வாங்கி கொடுத்துருவாராம். ரோஹிணி, ரகுவரன் இருவரும் பிரிஞ்சனால மகன் மீது அளவு கடந்த அன்பும் வச்சுருந்தாரு. 2008ஆம் ஆண்டு நடிகர் ரகுவரன் மாரடைப்பால் உயிரிழக்கிறாருங்க. அதிகப்படியான குடிப்பழக்கம் தான் இவரோட மறைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. மகன் ரிஷியோட ஃபோட்டோ இணையத்தில் வைரலாகி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புது நடிகரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.